சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறவர்களையும் வாழ்த்துவதிலே, தோத்திரங்களை செலுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காய் செய்யக்கூடிய இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, கட்டாயமல்ல, விசனமாய் அல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது எங்களோடு கூட தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த தவச காலம் என்பது என்ன? அவருடைய வார்த்தைகளை கேட்டு சுவைப்படுத்தி கொள்ள வேண்டும், சீர்படுத்தி கொள்ள வேண்டும். புதிதான காரியங்கள் நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? இளங்கிளையை போல துளிர்க்க வேண்டும். ஆனால் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? இளங்கிளையை போல புதிய காரியம் தவிர்க்க மாட்டேங்குது. 40 நாளைக்கு மட்டும் தள்ளி வச்ச காரியம் திரும்ப என்ன செஞ்சிருது? வந்துடுது. இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு இருக்கிற ஜனங்களும் நிறைய ஆண்டவரை கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ரொம்ப அழகாக கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருது பாருங்கள். 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நான் நிறைய தடவை இதை பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா இப்போவும் கர்த்தர் திரும்ப பேசுகிறாங்கிறார். ஏன்னா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நமக்கானது, எனக்கானது, உங்களுக்கானது. 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். என் ஜனங்கள், என் ஜனங்கள். யாரை பார்த்து ஆண்டவர் என் ஜனம்னு சொல்லுவாருங்க? கொலைக்காரனை பார்த்து, குடிகாரனை பார்த்து, கொள்ளைக்காரனை பார்த்தா இல்ல. அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அவரால் பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு பாடுபட சம்மதித்த ஜனங்கள். அப்படி கூட சொல்லலாம். அவரோட பாடுபடலாம் நம்ம யாரும் சம்மதிச்சிருக்க மாட்டோம். நம்மளே நாமே சொல்லி ஒரு சந்தோஷம் வேணா பட்டுக்கலாம். அல்லேலூயா. ஆனா அவர் ஏசாயா 63:9 படி நம்முடைய எல்லா நெருக்கங்களுக்காக அவரும் நெருக்கப்பட்டு இந்த உலகத்தில் வந்தார் என்பது நமக்கு தெரியும். சரி, போகட்டும். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இந்த காலத்தில் எழுதப்பட்ட வார்த்தையா இது? எரேமியா புத்தகம் என்பதே என்ன புத்தகம்? பழைய ஏற்பாடு. கிமு கிபின்னு சொல்ற மாதிரி பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஆனால் 2 ஏற்பாட்டுக்கும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஒரே கடவுளாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை கூட உணர்த்துகிற ஒரு பழைய பாட்டு நான் உங்களுக்கு யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கிறேன், தெரியும். நம்ம சபையில் பாடியிருக்க 2 ஏற்பாட்டிலும் ஒருவரே தேவன், வானத்தும் பூமிக்கும் கர்த்தர். 3 முற்பிதாக்கள், 4 சுவிசேஷம், 5 மோசே நூல்கள், 6 கச்சாடி, 7 விண்ணப்பம், 8 வாத்தியம், 9ஆம் மணியில் ஜீவனை விட்டார், 10 கற்பனைகள், 11 அப்பம், 12 ஸ்ரீஷர். இப்படி சொல்லி பாடலை கொடுத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்மை பார்த்துதான் அவர் சொல்கிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீரை என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்க. இன்னொரு காரியம், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்று வெற்றி கொண்டார்கள். இதை பார்க்கும்போது எனக்கு தவசு காலங்கள் வந்தபோது எல்லாத்தையும் சரி பண்ணுறது போல சரி பண்ணிட்டு திரும்ப தவசு காலம் முடிஞ்ச உடனே வெடிப்புள்ள தொட்டிகளை என்ன செஞ்சுக்கிறோம்? வெட்டிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. இது முற்றிலும் கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். வசனத்தை கேட்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம், ஜீவ ஊற்றை பற்றி பிடித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஜனங்களுடைய நிலைமை அன்னைக்கு எப்படி இருந்திருக்கு, இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு. வாசிங்க 14வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? தீமை செய்தான், ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்கவில்லை. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிமைப்பட்டவர்களாய், கொள்ளை போனவர்களைப் போல் தலைமறைவாய் இருக்கிறவர்களாய், ஆசீர்வாதம் வராதவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த உலகத்தில் அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் தரித்திரராக வந்ததனுடைய நோக்கம் நீங்களும் நானும் ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்ச காலம் அதற்கு முயற்சி எடுக்கிறோம், அதனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தீர்மானங்களை எடுக்கிறோம். இது முடிந்தவுடனே எல்லாவற்றையும் மறந்து போய் விடுகிறோம். நம்ம மட்டும்தான் அப்படி இருக்கோம் நினைக்கல.
பைபிளில் பழைய ஆட்கள் அப்படி தான் இருந்திருக்கு. இதை படிச்சுட்டு இன்னைக்காவது அவங்களுக்கு என்ன நடந்தது, நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வசனம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம் 1 வசனம். பைபிளை நிறைய பேர் படிக்கிறோம், இல்லைன்னா சொல்ல முடியாது. அது பாடமாக படிச்சுட்டு போகிறோம், மனப்பாடம் செய்வதில்லை. பாடமாக படித்தா என்ன செய்யாது, புத்தகம் முடியும், வாழ்க்கையில் விளங்க வேண்டிய விஷயம் என்ன செய்யாது, விளங்காது. அதே மனப்பாடம் செய்து வைத்தோம்னா, இருதயத்துக்குள்ளே பதித்தோம்னா நமக்கு நல்ல மார்க் வரும். பிள்ளைங்களை கூட நான் அதிகமாக சொல்லுவேன், படிக்காதீங்க, மனப்பாடம் பண்ணுங்க. இன்றைக்கி நிறைய வீட்டில் எங்கள் சகோதரர்கள் வீடுகளில் நான் பார்ப்பேன், என் பிள்ளை நல்லா படிக்குதுங்க, எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டு இருக்கையா அப்படிம்பாங்க. சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டோம்னா சொல்ல தெரியாது. காரணம் என்னென்னா, படிக்கிறது கிடையாது. ஹோம்ஒர்க் என்ன உண்டோ அதை அப்படியே இந்த நோட்டில் இருந்து பார்த்துட்டு இந்த நோட்டில் என்ன செஞ்சுருவாங்க, எழுதிடுவாங்க. அது வேலைக்காகாது. அதனால தானே அந்த காலத்தில் என்னமோ சொல்லிட்டான், ஏட்டு சுரக்கா, சொல்லுங்கண்ணே, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. படிக்கக்கூடாது, உள்ள இருதயத்தில் வச்சு ஒழிச்சு வச்சு அதை என்ன செய்யற, நாள்தோறும் தியானிக்கணும். தியானிக்கணும். நான் தியானிக்கிறதுனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப பேச முடியுது, திரும்ப பேச முடியுது. ஏன் பேசுகிறேன், அந்த ஜீவ ஊற்றை நம்ம பற்றி பிடிக்கணும். வெடிப்புள்ள தொட்டிகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து போகணும். இந்த வருஷத்துலேயும் அப்படியே கடந்து வந்துட்டு உபவாசம் இருந்துட்டு பரிசுத்த வாரத்துக்குள்ள 6 நாளும் ஜெபம் இருக்குது. நம்ம சர்ச்சிலையும் சரி, எல்லா சர்ச்சிலையும் சரி. இனி வர்ற வாரத்தில் ஜெபமெல்லாம் நல்லதுதான், தியானங்கள்லாம் நல்லதுதான். பல ஊர்களிலிருந்து ஊழியக்காரரை கூட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் நல்லதுதான். ஆனால் திரும்ப என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த ஜீவ ஊற்றை விடுகிற அனுபவம் வரக்கூடாது. வெடிப்புள்ள தொட்டியே நமக்குள்ளே திருப்ப என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. வெட்டுனீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. அந்த காலத்தில் இருக்கிறவங்களே வெட்டினாங்கன்னு சொன்னேன்ல, இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, வசனத்தை காமிச்சா அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாசிங்க ஐயா. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியா நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். இன்னைக்காவது சுகர் கம்மியா இருக்கு, சுகர் கூட இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்றோம். ஆனால் அவர் என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு எல்லாருக்குமே ஒரே மண்ணா. இன்னைக்காவது அக்கோப்பீனா என்னென்னமோ வாட்டர்லாம் வந்துருச்சு. இப்போ கூட வாட்டர் கேனு 3 ரூபா ஏற்றிட்டாங்க, 25 லிட்டர் கேனு 5 ரூபாய்க்கு ஏற்றிட்டாங்க. சரி போகட்டும். இப்படி பல விதமான தண்ணி வந்துருச்சு. எனக்கு இந்த தண்ணி தான் டேஸ்ட்டு, அந்த தண்ணி தான் டேஸ்ட்டு. ஆனால் அன்னைக்கு நிலைமை என்ன, வாசிங்க. ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அதனாலதான் நம்ம பாடுறோம், கன்மலையை திறந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே தம் ஜனங்களின் தாகம் தீர்த்தார். அவர் தாகம் தீர்த்தாரு. ஆனா நம்ம அந்த தாகத்தை தீர்ந்தவர்களாய், பெற்றுக்கொண்டவர்களாய் அவர் தாகத்தை நிறைவேற்றி இருக்கிறோமா? இல்லை. என்ன செஞ்சிட்டோம்? ஜீவ ஊற்றை விட்டுவிட்டோம், வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி கொண்டோம். அடுத்து என்ன சொல்றாரு, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்கய்யா. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஏன்? அவர் தானே ஞானஸ்தானம் கொடுத்தாரு, அவர் தானே சமுத்திரத்துக்குள்ள நடத்தினாரு, அவர் தானே மேக ஸ்தம்பத்தை வச்சு பாதுகாத்தாரு. அதனால தானே அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளனே பாடுறோம். ஏன் பிரியமா இருக்கல? ஜீவ ஊற்றை விட்டு விட்டார்கள். இன்னைக்கு அதே மாதிரி தான். சில நேரங்களில் சில காரியங்கள் வருஷங்கள் நாட்களும் போகுது, நமக்கு ஆசீர்வாதம் வல்லியே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த இடத்துல ஜீவ ஊற்றை நாம் விட்டு இருக்கிறோம், இந்த தவசு காலத்தில் சரிப்படுத்தணும். எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையிலே வெடிப்புள்ள தொட்டிகள் இருக்கிறது, இந்த தவசு காலத்தில் உங்களை நீங்கள் என்ன செய்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை தெரிஞ்சு கரெக்டாக என்ன பேஸ்ட் போடணும், என்ன சிமெண்ட் போடணும், போடாத வரைக்கும் அது என்ன செய்யாது, நிற்காதுல்ல. ஒரு சாதாரண டேங்க் ஓட்டை, சாதாரண காங்கிரீட் ஓட்டைக்கு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வெடிப்புள்ள தொட்டிகள் இருக்கிற விஷயங்கள் இருந்தா எப்படி நிறையும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றும் நிறையாது. காரணம் என்னன்னா, 40 நாள் பக்தியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் இன்னைக்கு பெரிய போச்சு. அன்னைக்கு அப்படித்தான் கேட்குற நேரம் ரொம்ப பக்தியா மோசையை கூப்பிட்டு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, எனக்கு இறைச்சி வேணும்,
தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்த பின்னாடி என்ன நடக்கும் வாசிங்க. எப்படி எனில் அவர்களிடத்தில் தேவன் பிரியமா இருக்கவில்லை. ஏன்னா வாசிங்க தொடர்ந்து, பிரியமா இருக்கவில்லை. அதுக்கப்புறம் ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்ததை போல, அதாவது அவர்கள் ஆசைப்பட்டதை போல, அவங்க செஞ்சதை போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சிக்காதபடிக்கு நமக்கு திருஷ்டாந்தங்களாக எச்சரிப்புகளாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் என்ன செஞ்சான்? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாண்டு எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி. அதுல இன்னும் சிலர் என்ன பண்ணாங்க? கொஞ்சம் வாசிருங்க. அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக ஆனது போல நீங்களும் ஆகாதிருப்பீர்கள். 40 நாள் ரொம்ப பக்தியா இருப்பான். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருதுங்க. அப்ப அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவன் தான் காலையில எந்திரிச்சோடனே ஒரு 2 மாசம் காலையிலேயே குளிச்சுட்டு அப்படியே பாதி குளிச்சும் பாதி குளிக்காம போய் என்னத்தையோ வாங்கி தின்னுட்டு என்னென்னத்தையோ பண்ணிட்டு வரான். அப்ப அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? அவனுக்கும் பெருசா ஆசீர்வாதம் வரல, நமக்கும் ஆசீர்வாதம் வரல. ஆனா நமக்கு அப்படியா? நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனையா? நம்முடைய தேவன் அவருடைய ஜீவனை கொடுத்து மீட்டு இருக்கிறார் ஐயா. அவர் என்ன சொன்னார்? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி திருவுளம் பற்றுங்கள். வருமளவுக்கு அவர் செய்ததை நினைக்கணும், அவருடைய வசனங்களை நினைக்கணும், அவருடைய வசனங்கள் உள்ள கிரியை செய்யணும். ஆனால் நம்ம என்ன செய்யறதில்லை? 40 நாள் அடக்கிறோம், 40 நாள் அடக்கிறோம். திரும்ப என்ன செய்யறோம்? பழைய குருடி கதவை துரடின்னு வேலையை ஆரம்பிச்சிடும். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்காகவும் பாடுபட்டதனுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கை சீர்பட வேண்டும், சிறப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெடிப்புகள் தொட்டிகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம். ஆனா நம்ம என்ன செஞ்சிடும்? கொஞ்ச காலங்கள் எல்லாமே கொஞ்ச காலங்களாகவே செய்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனிதன் ஒரே முறை பிறப்பதும் ஒரே முறை மரிப்பதுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டமாக இருக்கிறது. நம்ம சும்மா பிறந்து சும்மா சாகக்கூடாது. அப்பப்ப புது சிருஷ்டி, அப்பப்ப பழைய சிருஷ்டியா? சொல்லுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. ஆனா அப்பப்ப என்ன செஞ்சிருது? பழைய சிருஷ்டியும் தலையை தூக்கி பார்த்துருது. இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குமானால் இந்த பரிசுத்த வாரத்திலாவது, எபிரேய நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம்ல, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்தத்தை என்ன கெடுக்கும்? என்ன கெடுக்கும்? உங்க வெடிப்புள்ள தொட்டி உள்ள வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? கெடுத்துவிடும். இதுல பார்க்கும்போது நிறைய காரியத்தை சொல்ல வேண்டி இருக்கு. ஆனா சொன்னா என்ன வைவீங்க? பரிசுத்த குலைச்சல் எங்க இருந்து வருது அப்படின்னா, 2 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா நீங்கள்லாம் நன்கு தேறினவர்களாக இருப்பீர்கள். ஒரு சிலர் என்னை விட நல்லா ஜெபிக்கக்கூடியவர்கள், வேதத்தை வாசிக்கக்கூடியவர்கள். ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு என்ன செய்யல? முறுமுறுக்கிற அனுபவம் குறையலை. 40 நாள் குளித்தவொடனே தண்ணி அடிக்கிற அனுபவம் மாற மாட்டேங்குது. கிறிஸ்தவ மக்கள் இன்னைக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறவங்க பெருகி போனாங்க. உண்மையாக அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். கேட்டால் நல்ல நாளில் தானே குடிக்கிறோம். அப்போ மற்றவங்களுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம் சொல்லுங்க? மற்றவங்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு இதை கேட்கிற என் அன்பான தேவ ஜனமே, வசனத்தை கேட்கிறவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? சாதாரணமா இருக்கக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். திரும்ப நம்ம இந்த பகுதிக்கு வருவோம், ஏன்னா நல்லா இருக்கும். இன்னும் 2 வசனம் அதில் தேவைப்படுது. 1 கொரிந்தியர் 10ல் திரும்ப நம்ம இந்த பகுதிக்கு வருவோம். 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நீங்கெல்லாம் வசனத்தை நாள்தோறும் கேட்டு, வருஷந்தோறும் கேட்டு, வாரந்தோறும் கேட்டு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க. இப்ப கூட உங்களை சரி பண்ணலாம். விதைக்கப்பட்டவர்கள். வாசிங்க தொடர்ந்து. வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீங்க நம்ம எப்படி இருக்கோம்? வசனத்தை காக்கிறது இல்லையே. நல்ல நிலத்துல விழுந்திருக்கான்னு தான் தெரியல. அதனாலதான் ஜீவ ஊற்றை என்ன செஞ்சிடறோம்? விட்டுறோம். ஜீவ தண்ணீரை என்ன செஞ்சிடறோம்? பெற்றுக்கொள்ள முடியல. ஏதோ தண்ணியை தேடி ஓடினா எப்படி ஜீவ தண்ணீரை பெற முடியும்? ஏதோ சாப்பாடை தேடி ஓடினா எப்படி ஆண்டவருடைய மன்னா உங்களுக்குள்ள கிரியை செய்யும்?
ஹலோ, எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் ஜனங்கள், நல்லா கவனிச்சு பாருங்க, என் ஜனங்கள், என் ஜனங்கள், 2 தீமைகள். அன்னைக்கு 2 தீமைன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை தீமைகளை எத்தனை பேர் செய்யறோன்றது கண்டிப்பா செய்யறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியும். யாருக்குமே தெரியாம எந்த காரியமும் இல்லை. யாருக்குமே தெரியாம எந்த காரியமும் இல்லை. கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, படிச்சு பாருங்க, அதுல இருக்கு. கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. இதுதான் முதல்ல என்ன வருதுன்னா, ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்காம இருக்கிறதுக்கு பெரிய காரியமா இருக்கு. அது வந்ததுனால தான் அங்க புசிக்க குடிக்க உட்கார்ந்து விளையாட என்று எழுந்திருக்கிறதுக்கு என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் எத்தனை ஆயிரம் பேர் அழிக்கப்பட்டாங்க? அதுல இருந்து வாசிங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி பாத்தீங்க. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. வேசித்தனம்னா எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. சரி, போகட்டும், அதை பத்தி பேச வேண்டாம் நினைக்கிறேன். சரி, வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக இருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை. ஆமென். இன்னைக்கு நம்ம கிட்ட இதான் இருக்கு. என்னதான் தேடினாலும், எத்தனை கிறிஸ்மஸ் வந்தாலும், எத்தனை ஈஸ்டர் வந்தாலும், எத்தனை குட் ஃப்ரைடே வந்தாலும், எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு இதை கொடுக்கட்டும், நான் அவருக்கு இதை செய்கிறேன். அல்லேலூயா. நீங்க முதலாவது உங்க இருதயத்தை பரிசுத்தமா உண்மையா கர்த்தருக்கு கொடுங்க. ஜீவ ஊற்ற பட்டி பிடிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வெடிப்புள்ள தொட்டிகளை எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவையானது என்னது என்பதை அவர் என்ன செஞ்சிருப்பாரு, அறிந்திருப்பார். சுவிசேஷம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் என்ன செய்கிறார், அறிந்திருக்கிறார். இன்னும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை மட்டும் ஒருவர் வாசிக்கலாம். திரும்ப நம்ம இந்த பகுதிக்கு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை மட்டும் திரும்ப வாசிக்கலாம். நல்லா இருக்கும் பாருங்க. அழகான வசனம், அருமையான வசனம். அதிக ஒரு முறை நாம் வாசித்திருக்கிற வசனம் தான். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன் வரலன்னா, நமக்குள்ள என்ன செய்யறோம், ஜீவ ஊற்றை பிடிக்கிற அனுபவம் குறைந்து கொண்டிருக்கிறது. வெடிப்புள்ள தொட்டிகள் அநேக காரியங்களில் இருக்கிறது. சிலர் பணம் சம்பாதிக்கணும்னு வெடிப்புள்ள தொட்டிகள் பல காரியங்களில் விழுந்து போய் கிடப்பாங்க. சிலர் நகை சேர்க்கணும், சிலர் வீட்டுக்கு மேலே வீடு கட்டணும், இன்னும் சிலர் பல விதமான காரியம், குடிச்சு வெறிச்சு அழிச்சு எத்தனையோ காரியம். என்ன நடக்குது? இப்போ வந்துருங்க, விட்ட இடத்துக்கு வந்துருங்க. கொரிந்து நிறுவத்துக்கு வாங்க, நல்லா இருக்கும் பாருங்க. இன்னும் ஒரே ஒரு வசனம் நல்லா இருக்கும் பாருங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டதை போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து. இன்னைக்கு நம்ம சபையில இருக்கு, எல்லா சபையில இருக்கு. 10 மணிக்கு முடிக்கணும், 3:15 ஆகி போச்சுன்னா அங்கிருந்து சேருவேன் அப்படின்னு ஒன்று வரும், இன்னொன்று அப்படின்னு வரும், இன்னொன்று என்ன வரும், அப்படி வரும். இன்னைக்கு நான் சொல்றேன், இதுவும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவ ஊற்றை பற்றி பிடிப்பதற்கு தடையாக இருக்கும். முறுமுறுக்கிற அனுபவம், பரீட்சை பார்க்குற அனுபவம். இன்னைக்கு அதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தரிடத்துல மறந்து மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்பி மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாரத்தோடு, இந்த ஓய்வு நாளோடு எனக்குள்ள இருக்கிற வெடிப்பையா ஜீவ ஊற்றை பற்றி பிடிக்கிற அனுபவங்கள், வெடிப்பை சரி பண்ணி நீங்கள் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் கொடுப்பாரு. எல்லாம் பேசும்போது நல்லா தான் இருக்குது, அதனால எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? அதுக்காக இவர் 11 மணி வரைக்கும் வச்சு இழுத்துக்கிட்டு இருப்பாரு, நான் உட்கார முடியுமா? அப்படி தானேங்க. உட்கார்ற உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நின்று பேசுகிற எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்படி பேசுகிறோம் தெரியுமா? பிடிக்க 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 ஆசீர்வாதம் வருங்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பேசுகிறோம். எல்லா விதத்திலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவஜனமே, பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு கூட நிறைய அழிவுகள் வருது. காரணம் என்னன்னா, ஜீவ ஊற்ற தேடுற நேரத்தில் சொந்தக்காரன் விசேஷம் வச்சான், மாமை விசேஷம் வச்சான், மச்சான் விசேஷம் வச்சான்னு போயிடுறது. இன்னைக்கு இதில் ஒரு வெக்கக்கேடு என்னன்னா, நிறைய போதவர்களே 11 மணிக்கு ஆராதனை முடிச்சுட்டு 12 மணிக்கு போய் ஆசீர்வாதம் பண்ண போகிறாங்க வேற கூட்டத்துக்கு. கிறிஸ்தவர் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லிக்குவோம். ஆனால் ஓய்வு நாளில் நமக்கு மிருக ஜீவன் கூட வேற எந்த வேலையும் என்ன செய்யக்கூடாதான், செய்யக்கூடாது. அப்படி தானே போட்டிருக்கு. இல்லை நான் ஏதாவது தப்பா சொல்கிறேன்னா? எனக்கு அன்பான தேவஜனமே, என் ஜனம் என் ஜனம் என் ஜனம், உங்களை என்னையும் பார்த்து தான் கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களை என்னையும் பார்த்து தான் கேட்கப்பட்டிருக்கு.
அந்த எரேமியா இப்போ எடுத்துங்க, நல்லா இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வீட்டில் இருக்கும்போது படித்து பார்த்துக்குங்க. ஏன்னா 12ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ரொம்ப 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, தன்னை நீக்கிறேன் என்று நினைக்கிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 10:12 வசனத்தை வாசித்து பார்த்துக்குங்க. நிற்கிறேன் நான் சரியாக இருக்கேன் நினச்சி விழுந்துடாதீங்க. ஜீவ ஊற்றை பற்றி பிடிப்பதில் எந்த இடத்துல நம்ம இடத்துல குறைவு இருக்கிறது? வெடிப்புள்ள தொட்டி நம்ம பிஸ்னஸில் எங்கே இருக்குது? நம்ம ஊழியத்தில் எங்கே இருக்குது? நம்ம வீட்டுக்குள்ளே எங்கே இருக்குது? நம்ம மக வாழ்க்கையில் எங்கே இருக்குது? மருமக வாழ்க்கையில் எங்கே இருக்குது? உட்காந்து பிள்ளைகளோட பேசி என்ன செய்யணும்? சரி பண்ணணும். சரி பண்ணாதான் ஆசீர்வாதம் வரும். சும்மாலாம் ஆசீர்வாதம் வராது. ஏன்னா வசனத்தை கேட்டுட்டு பொறுமை இல்லாதவர்களாய், காத்துக்கொள்ள முடியாதவர்களாய், பலன் கொடுக்காதவர்களாகவே இன்னும் என்ன செய்யக்கூடாது? அடுத்த வருஷம் ஈஸ்டருக்கு வந்து உட்காரக்கூடாது. அடுத்த தவசு காலத்துக்கு வந்து உட்காரக்கூடாது. பிரயோஜனமே இல்லை. நாட்கள் ரொம்ப மோசம், ரொம்ப முக்கியம். நாட்கள் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வருகை என்ன செய்து கொண்டிருக்கிறது? சமீபமாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலாவது ஜீவ ஊற்றை பற்றி படிக்கிற ஒரு அனுபவம், தீமை செய்யாத ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வரணும். வெடிப்புள்ள தொட்டிகள். எதுலெல்லாம் பலகீனப்பட்டிருக்கிறீங்க, எதுலெல்லாம் விழுந்து கிடக்கிறீங்க? ஒருவேளை நீங்களே நினச்சிக்குவீங்க, நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், கரெக்டாக இருக்கேன்னு. அதுவே மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு மேட்டிமையான எண்ணம் என்று நான் நினைப்பேன். இன்னைக்கு உட்காந்து சரி பண்ணணும். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்க அப்படி மனம் திரும்பால் ஓடுகிற பட்சத்தில் என்ன நடக்கும்? நீங்கள் திரளாய் விதைத்தோம் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணப்படவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர்விட்ட பாடில்லை. கூலியை சம்பாதிக்கிறான், தன் பொத்தலான பைகளில் போடுகிறதைப் போல அதை சம்பாதிக்கிறான். ஆமென். சம்பாதிக்கிறது பிரயோஜனமாகணும். போடுற ட்ரெஸ்ல திருப்தி வரணும், சாப்பிட்ற சாப்பாட்டில் திருப்தி வரணும்னா வெடிப்புள்ள தொட்டி என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். ஜீவ ஊற்றை என்ன செய்யணும்? விட்டு விடாது இருக்கணும். உங்கள் வழிகளை என்ன செய்து கொள்ளுங்கள்? சிந்தித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு பேசுறது உங்களுடைய சாதாரணமான ஒரு மோசஸ் மாரியப்பன் நினைச்சீங்கன்னா அப்படியே இருங்க. இல்லை, இது தேவனுடைய வார்த்தை, தேவ மனுஷன் தேவன் கொடுத்து உரைக்க சொல்லி இருக்கிற வார்த்தை. என் வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்திற்காகவே அவர் பேசி கொண்டிருக்கிறார். திட்டமும் தெளிவுமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே, ஆராதனையிலே, இந்த குருத்தோலை ஞாயிறிலே கர்த்தர் பவனியாக சென்று நான் உள்ளே உட்கார்ந்து இருக்கிற போது தியானிப்பதற்காய் கொடுத்திருக்கிற வார்த்தை என்றால், அடுத்த தவசு காலங்களுக்கு வரும்போது உங்க வாழ்க்கை ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையாய், சீர்பட்ட ஒரு வாழ்க்கையாய், சுவைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாய், வசந்த காலங்கள் துளிர்விட பண்ணின ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கேட்கிறது ஒரு சாதாரண புத்தகத்தில் இருக்கிற எழுத்தை அல்ல. தேவனுடைய வாயிலிருந்து, தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய அப்போஸ்தலர்கள், தேவனுடைய மனிதனால், தேவனுடைய வார்த்தையினால் அலங்கரிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, அந்நிய பாஷையின் வரங்களை பெற்ற ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகள். என்னை மட்டும் சேர்த்து சொல்லலை, எல்லா ஊழியக்காரர்களையும் சேர்த்து சொல்கிறேன். ஆகையினாலே நண்பான தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த தவசு காலத்தை வீணாக்க கூடாதுங்கிறதுக்காக சகோதரர் பேசி இருக்கிறார். நான் என்னை சரிப்படுத்த போறேன், என் குடும்பத்தை சரிப்படுத்த போறேன், என் பிசினஸை சரிப்படுத்த போறேன். ஒரு நாளும் ரொம்ப அஜாக்கிரதையாக செய்ய மாட்டேன், ஆலய காரியங்களில் அஜாக்கிரதையாக இருக்க மாட்டேன். கிறிஸ்துவை பரீட்சை பார்க்குற அனுபவம் எனக்கு வேண்டாம், முறுமுறுக்கிற அனுபவம் எனக்கு வேண்டாம். ஒரே சாப்பாடு, ஒரே மண்ணா, ஒரே தண்ணீர் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் பிரியமா இல்லை, நான் அவருக்கு பிரியமான பிள்ளையாக மாறணும், என்ன நான் சரிப்படுத்திக்க போறேன்னு சொல்லி அப்படியே எழும்பி நின்று சரி பண்ண போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். தீய மனதை மாற்றுவார் தூய ஆவியே. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து தான் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியுமா? இங்க வந்து துதிக்கிறவர்களை கர்த்தர் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த ஜனம்தான், அவரை தேடின ஜனம்தான், அவரால் விடுதலை பெற்ற ஜனம்தான், அவரால் ஞானஸ்தானம் பெறப்பட்ட ஜனம்தான். அவரை பரீட்சை பார்த்து, அவரை முறுமுறுத்து, விக்கிரக ஆராதனை செய்து, வேசித்தனம் பண்ணி அழிக்கப்பட்டார்கள், ஜீவ ஊற்றை விட்டார்கள். இன்னைக்கு நாம அவருடைய சந்ததியால இருக்கிறனாலதான் அந்த பயம் இல்லாமல் செய்கிறோம். ஆனா வேதவசனம் சொல்லுது, வசனம் அரிதான காலம், திரும்ப உங்களுக்கு நான் நினைப்பூட்டி இருக்கிறேன். இப்பமாவது மனம் திரும்பி கனி கொடுக்கிறவங்களா, நல்ல நிலத்துல விழுகின்றவர்களா,
உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெடிப்புள்ள தொட்டிகளை சரிபடுத்துகிறவர்களா உணர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பரத்தை நோக்கி பார்த்து, ஐயா, நான் பகடியா, ஒரு பேதையா, ஒன்றும் தெரியாதவனாய் வாழ்ந்து, பயமில்லாம வாழ்ந்து, துணிகரமான பாவங்களை செய்து என் வாழ்க்கை அப்படியே வீணா அழிந்து போகக்கூடாது. சுட்டரிக்கப்படுகிற திராட்சை செடியை போல போயிடக்கூடாது. நீர் நாட்டின கொலை, நீர் நாட்டின திராட்சை கொலையா நானு, நீங்க நாட்டின மனுஷையா நானு, எல்லாவற்றையும் சரிபடுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கொள்ளலாம், நான் அவ்வளோ பெருசாலாம் பிரதர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, பாஸ்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் பெரிய காரியம், பெரிய தப்பாலாம் செய்யலை. சின்ன சின்ன பொய் வியாபாரத்துக்காக சொல்லுவேன், சின்ன சின்ன பொய் பிஸ்னஸுக்காக சொல்லுவேன், அப்பப்போ சும்மா நல்லா இருக்கும் போதே உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லுவேன். பெருசாலாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. எதில் தவறு செய்தாலும் அதனால் உங்கள் ஆசீர்வாதம் தடைப்படும். இன்னைக்கு சொல்லுங்க, நான் எந்த காரியத்திலும் சரியாக இருப்பேன், ஜீவ ஊற்றை பற்றி பிடிப்பேன், வெடிப்புள்ள தொட்டியை சரி பண்ணுவேன், பொய் சொல்லுகிற அனுபவத்தை, வேசித்தனத்தின் அனுபவம், விபச்சாரத்தின் அனுபவம், குடிவரியின் அனுபவம், மாறுபாடா பேசுகிற அனுபவம், எது இருந்தாலும் சரிப்படுத்துவேன். எவ்வளோ உழைச்சாலும் சம்பளம் நிற்காததுக்கு இதுதான் காரணங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கூலியை சம்பாரிச்சு நான் பொத்தலான பையில போட மாட்டேன். என்னை சரிப்படுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு, என் வாழ்க்கையில் நானும் வசந்த காலத்தை அவர் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பார்ப்பதற்கு பேசப்பட்டிருக்கிற வார்த்தைன்னு சொல்லி அபியாசம் பண்ணுங்க. கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்க குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை தேவைகள் இருந்தாலும் சரி, நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா, நீங்க சரிப்பட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அவர் உங்களுக்காக கூப்பிடுற நேரம் இந்த நேரத்தில் பார்த்து, கண்டிப்பா என் பிள்ளை மனம் மாறிட்டான், நானும் மனம் மாறுவேன்னு சொல்லி, என்றைக்கு எப்படி அந்த காலத்தில், அந்த நாட்களில் ஆதியாகம புத்தகத்தில் நாம் வாசிக்கிறதன்படி ஜலப்பிரளயத்தினால் இந்த உலகத்தை அழிப்பதில்லை என்று சொல்லி அவ்வப்பொழுது ஆட்டங்கான வச்சாலும் அழிக்காமல் இருக்கிறாரோ, அதே போல உங்க குடும்பத்தை அழிக்காதபடிக்கு நோவாவை ஒரு பேழைக்குள் வைத்து பாதுகாத்த தேவன் நீங்க சரிப்படுத்தும் போது உங்களையும் பாதுகாக்கிறவராக, பராமரிக்கிறவராக இருப்பார். இன்னைக்கு நீங்களும் உங்களை அர்ப்பணிச்சு, ஐயா, என் ஆசீர்வாதத்துக்காக தான் இந்த சகோதரர் பேசியிருக்கிறார், என்ன சரிப்படுத்துவதற்கு தான் இந்த பேசியிருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிற முறுமுறுப்பின் அனுபவம் போகட்டும், எனக்குள்ள இருக்கிற மாறுபாடான காரியம் போகட்டும், சபையை பரிச்சை பார்க்கறது, கிறிஸ்துவை பரிச்சை பார்க்கறது, ஊழியக்காரனை பரிச்சை பார்க்கறது இனிமே நான் செய்ய மாட்டேன், என்ன ஆசீர்வதிங்க, என்ன மன்னிங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, என் ஜனங்கள் என்று சொல்லி எங்களை பார்த்து பேசினதற்காக உமக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டு நான் உம்முடைய ஜனம் ஆகையினால் நான் தவறி போக மாட்டேன், நான் ஜீவ ஊற்றை பற்றி பிடிப்பேன், எனக்குள்ள இருக்கிற வெடிப்புள்ள தொட்டிகளை சரிப்படுத்துவேன், இதனால என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும், என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வரும், என் பிஸ்னஸுக்கு ஆசீர்வாதம் வரும், என் ஊழியத்தில் புதிய ஆத்துமாக்கள் வரும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசித்து நீங்க கண்டிக்கிற தேவன், தண்டிக்கிற தேவன் என்று நம்பி பயந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு அப்படியே மனம் மாறுகிறார்களோ, மனம் திருந்துகிறார்களோ, அவங்க எல்லா பேத்தையும் ஆண்டவரை என்னை மன்னித்து, என்னை ஆசீர்வதித்து, என்னை பிரயோஜனமுள்ளவனாய் ஊழியம் செய்ய வைத்திருக்கிறதை போல ஒவ்வொரு குடும்பத்தை, இதை பார்க்குறவங்க, சபையில் நின்று கொண்டிருக்கிறவங்களை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் வரும் வாரம் நான் சந்திக்கும் போது சமாதானமான வார்த்தைகளை கேட்டு உம்மை துதிக்க, தோத்தரிக்க நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க இரக்கம் பாராட்டுங்க. நான் யாருடைய முகத்தையும் பார்க்கல, மனதார ஆசீர்வதிக்கிறேன், நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால், எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.